வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் தகுதி தேர்வு சம்பந்தமாக வீடியோக்கள், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாஸ் மார்க்கு, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பருடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கு. அப்புறம் 2025ஆம் ஆண்டு டெட் எக்ஸாம் எழுதக்கூடிய பேப்பர் 1 பேப்பர் 2 கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதனுடைய ஆன்சர் கீ வந்து அப்டேட் பண்ணியிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா வந்து அந்த தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடப்படும் என ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பில் காத்திருந்தனர். அது சம்பந்தமான தகவல் தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாடு அரசு அதிரடி உத்தரவு. இந்த தமிழ்நாடு அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுடைய தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. முன்பு அறிவிக்கப்பட்ட உத்தரவு பார்த்தீங்கன்னா தற்போது மீண்டும் அதில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனுடைய அறிவிப்பு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு, அந்த அரசாணையின் அடிப்படையில் யாரெல்லாம் இதன் மூலமாக பயன்பெற முடியும், ஏதேனும் சலுகைகள் சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறதா, முன்பு வழங்கப்பட்ட உத்தரவில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பார்ப்போம். இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான், டிஆர்பி சொல்லுவாங்க. தமிழ்நாடு டிஆர்பி அந்த வாரியம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தற்போது என்ன வகையான உத்தரவு பிறப்பிச்சிங்கன்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு குறித்து தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கு. இந்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் ஆசிரியராக பணியாற்றும் பதவி உயர்வு பெறவும் தகுதி தேர்வில், அதாவது டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இது தொடர்பாக வழக்கொன்றில் சில மாதங்களுக்கு முன்பு வந்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் வந்து 2011ஆம் ஆண்டு தகுதி தேர்வுக்கு முன்பாக பதிவு மூப்பின் அடிப்படையில் வந்து பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்குள் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தது. இந்த உத்தரவு 2011ஆம் தகுதி தேர்வுக்கு முன்பாக பதிவு மூப்பின் அடிப்படையில் வந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அவ்வாறு தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் வந்து பணியிலிருந்து விலக்கிக் கொள்ள நேரிடும் என்றும் தீர்ப்பில் குறிப்பிட்டது. இந்த தீர்ப்பின் காரணமாக தமிழ்நாடு முழுவதும் சுமார் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் வந்து வேலை இழக்கும் சூழலை உருவாகியது. இந்த நிலையில் வந்து ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறுவதிலிருந்து அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளை சேர்ந்த 470 ஆசிரியர்களுக்கு விலக்கு அளித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 470 ஆசிரியர்களுக்கு மட்டும்தான், குறிப்பாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது 470 ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இதில் விலக்கு அளிச்சிருக்காங்க. இதில் வந்து லெவல் ஆஃப் எக்ஸாம் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து டிஆர்பி சம்பந்தமாக டேட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பேப்பர் 1 வந்து லோயர் லெவல், பேப்பர் 2 வந்து அப்பர் லெவல்னு 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பேப்பர் 1 நடைபெற்றது. 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 16ஆம் தேதி பேப்பர் 2 தேர்வு வந்து நடைபெற்றது. இதில் வந்து தேர்வு முடிவுகள் வந்து டிசம்பர் மாதம் 2025 வெளியிடப்படும் சொல்லப்பட்டது. ஆனால் தேர்வு முடிவுகள் அதுவரை வரவில்லை. 2026ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு முதல் வாரத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் டேட் வந்து ஜனவரி 1 ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து வெளியிடக்கூடும் அப்படின்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கு. இதில் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக் வந்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஆஃப்டர் 1 மந்த் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 3ஆம் தேதி வந்திருக்கணும். ஜனவரி 3ஆம் தேதினா வீக் எண்டு வந்ததுனால வந்து அன்று வரவில்லை. அதனால் முதல் வாரம் அப்படின்ற ஜனவரி மாதம் 7ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பள்ளி அந்த ஆசிரியர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து விலக்களிச்சிருக்காங்க அப்படிங்களா, அவங்களுக்கு வந்து இந்த உத்தரவின் அடிப்படையில் வந்து பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலர் சந்திரமோகன் வெளியிட்ட அரசாணையில் வந்து அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் பள்ளி நிர்வாகங்களால் நியமிக்கப்பட்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வரும் 470 ஆசிரியர்களுக்கு கல்வி தகுதி உள்ளிட்ட இதர விவரங்களின் உண்மைத்தன்மை உறுதி செய்த பின்னரே தொடர்புடைய அதிகாரம் பெற்ற அலுவலர்களால் நியமனம் ஏற்பு வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றம் வழங்கிய ஆணையின் கருத்தில் கொண்டும் மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர்களிலிருந்து பெறப்பட்ட சட்டக்கருத்தின் அடிப்படையிலும் 13/12/2023க்கு முன்னர் அரசு நிதி உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகள் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாமல் பணிபுரிந்து வருபவர்களுக்கு நியமன ஒப்புதல் அளிக்க கோரும் பள்ளி கல்வி இயக்குநரின் கருத்துருவலை ஏற்று இந்த அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். இந்த அரசாணை மூலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிறுபான்மை பள்ளியை சேர்ந்த 316 பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 154 ஆசிரியர்களுக்கும் என மொத்தம் 470 ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வு தேர்ச்சியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணை உத்தரவு அறிவிப்பின் அடிப்படையில் வந்து 470 ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் இந்த தகுதி தேர்ச்சியிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை பள்ளியை சேர்ந்த 316 ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள 154 ஆசிரியர்களுக்கும் என மொத்தம் 470 ஆசிரியர்களுக்கு மட்டுமே விலக்களிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு இந்த அரசாணையிலும் உத்தரவுகளையும் அறிவிப்புகளையும் பிறப்பிச்சிருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அதேபோல் இதுபோல் மீண்டும் பயனுள்ள வீடியோ, அதேபோல் வந்து குரூப் 1 குரூப் 2
அரசு தேர்வு சம்பந்தமாக பொதுத் தேர்வு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு சம்மந்தமான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் ட்ரிக்ஸ் இது சம்மந்தமாக வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இதுபோல் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பிரச்சனை ஆல்ன்ற சிம்பிளையும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்து அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலில் சந்திக்கலாம். நன்றி.